அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க. அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னை மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்காருன்னு தெரியல. அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க. எனக்கு மட்டும் பட்டையை போட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கும், கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சார், இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சுருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா சார், பைக்கிங் போங்க சார், சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போய்க்கலாம் சார், எத்தனை சார் இன்றைக்கி இது எவ்வளோ நல்ல தர்ஷனம் நடந்தீங்க சார், நான் ரூட் பண்ணுவோம் சார், டயட் பண்ணுவோம் சார், சார் இந்த ரூட்டை எடுத்துக்கேன் சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க. தட்டை பார்ப்பனுங்க சாப்பிட, இது கொலஸ்ட்ரால் இன்ஃபேக்ட் இது நீங்கள் அதுக்கு ஐயோ தப்பிக்க முடியாது போல் அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் அது முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் எனக்கு ஒரு படம் கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசணும் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார். அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்கள, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம்? அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் மாறும், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவங்க சொல்லிடுவாங்க, சொன்னால் விளங்கிடும். சார் பேப்பரில் உட்காந்து படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16 அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார், இது ட்ராலி இது ட்ராக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம் சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எப்போ இவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, அவங்க அங்கே தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படிலாம் சொல்லாதே, போய் சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு இங்கே கபடி போல் அடைச்சி சொன்னாங்கன்னு. ரவி சார் சொன்னார், என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார், உசைன் போல்ட்டை கூப்பிட்டு இங்கே பட்டை விட வந்திருக்காங்க, உசைன் போல்ட்டை கூப்பிட்டு சின்ன பிள்ளைய பட்டை விட வந்து என்னையும் சொல்லியிருக்கலாங்க சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார், இதுக்கு இடையில டிவிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க, கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம், எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்று பாரு, நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே, அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி,
சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசனா சாம்ஸு, ஜாவா சுந்தரேசனா சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு. சேட்டை. சரி, இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, நம்ம நல்லா இருக்கியா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயே 3 வார்த்தைக்கு அது புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்கிறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சின்னலே படுத்து கிடப்பே, அடுத்தவங்க பற்றி நினைக்கவே மாட்டேன். கூட்டுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தன் அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடித்தாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? பொழைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிடுவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎம்மில். என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியாங்க? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பெரிய படம்ல, அதெல்லாம் நீ நடிகன்னு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா கேட்குறீங்க? ஒரு 5,000 ரூபா கேளுங்க, போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். 2,000 ரூபா கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயாண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர், பிஆர் விஜயலட்சுமியோட அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம், மணிவன் சார் இருந்தார். ஆமாம், தெரியுமே, எங்கள் சுந்தர் சாரோட ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. ட்ரெஸ்ட் போடுறது போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார், நீங்கள் ஹிந்திலெலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம்மா. நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோபலா சார் அது தானே படமெல்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு. 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொன்னாங்க. படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னும். படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அனுராக் கஷ்யப்லேருந்து, அவர் தம்பிலேருந்து, ஹிந்தி படத்துலேருந்து, இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன், நைட்டு ஒரு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன, ஒழுங்காக போயிரு, அடி வாங்குற போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார்கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் வந்தேன், போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசாக நடிக்கிறாங்கடா. அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளும் அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா, அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கைலி வேஷ்டியை முடிச்சுக்கிட்டு, எவ்வளோவன் யாரால என்ன நினச்சிக்கிட்டு கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சிங்கம் புலி வீட்டுக்குள்ளே தூங்குது.
பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கர்ரு கத்துறாரு. நாளில் ஒழுங்காக வெளியே வந்திருக்கணும். நம்ம அடிச்சு போய் கல்லை விட்டு எரிஞ்சுடுவாங்க. நான் உள்ளே படுத்திருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்களை போனால் அடித்து பற்றி விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட். மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஓடின மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன். என் கூட அவர். இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன். வாங்க பண்ணிக்கலாங்கிறார். மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அனுராக் காஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் சிங்கப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துனுக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரியே நிறையா கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே, அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிட மாட்டேன், சாப்பிட்ற முன்னாடி சாமி கும்பிடுவேன். இல்லை சாப்பாடு எடுத்து இந்த இப்படி வைப்பேன், அவ்வளோ. சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல. காப்பி குடிக்கிற முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல. தூங்கும்போது சாமி கும்பிடுவாப்புல. ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க, இறங்கினோடனே சாமி கும்பிடுவாப்புல. யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார். என்னென்னமோ செய்வார். அவர் சதுரங்க வேட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன்னா எப்படி? இப்போ என்னைய பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இல்லை ஒரு பிச்சைக்காரன் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூஸாக நடி என் முன்னாடி வைப்பா. உன்னை பார்த்து கேரக்டர் எழுதுவாங்களா இல்லை எழுதி கூப்பிடுவாங்களான்னு. அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அப்படி. அவர் கதை கேட்குறாங்க, ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா, வேல்நாயகர் மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா. அதுக்கு அவர் தெரியலேன்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் தெரியலை, நீங்கள் தானே கதை எழுதுனீங்க, நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர், காசு கூட கேட்டீங்கன்னா கெட்டவர்ன்றிருக்காரு. சரி, நான் நல்லது கெட்டவனாகவே 2 பேர் இருக்காரு. அவன் குழம்பி போயின்னா வரல, அவன் எங்கே போயிட்டான்னு தெரியலை. ஸோ